அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கத்தை பத்தி பார்க்க போறோம். வாக்கிய பஞ்சாங்கத்தின் முறை பிரகாரம் 2026ல சனி பெயர்ச்சி இருக்கு. அது எப்போன்னு சொல்றேன். வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி தான் உண்மையான சனி பெயர்ச்சின்னு அடிச்சு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்றாங்கன்னு சொல்றேன். திருக்கணித முறை பிரகாரம் நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி போன வருஷம் நடந்தது, அதுதான் கரெக்ட்னு அடிச்சு சொல்லுவாங்க. அது ஏன்னு சொல்றேன். வாக்கிய பஞ்சாங்கத்துல தான் என்னைக்கு சனி பெயர்ச்சி ஆகுதோ அன்னைக்கு தான் திருநள்ளாறுல சனி பெயர்ச்சி பண்ணுவாங்க. எல்லா கோவில்கள்லயும் சனி பெயர்ச்சின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டிவில போடுவாங்க, நியூஸ்ல வரும், எல்லாமே வரும், பேப்பர்ல வரும். ஏன் திருக்கணிதத்துக்கு அந்த மகத்துவம் இல்லை அதுவும் சொல்றேன். சோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. சில ஜோதிடர் போய் பாத்தீங்கன்னா அவங்க வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் ஆணித்தனமா நம்புவாங்க. திருக்கணித பஞ்சாங்கம் தப்புன்னுவாங்க. திருக்கணித பஞ்சாங்கம் பார்த்துன்னு இருக்கிற ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னா வாக்கியத்தை தப்புன்னுவாங்க. எங்க பிரச்சனை டீட்டெயிலா சொல்றேன். எங்க பிரச்சனை ஆகுதுன்றத சொல்றேன். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட், போன வருஷம் மார்ச் மாசம் திருக்கணிதம் முறை பிரகாரம் சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த வருஷம் 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி இரவு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு போறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம். இந்த வருஷம் மார்ச் மாசம் 6ஆம் தேதி தான் எல்லா டிவி சேனல்லையும், நியூஸ்லயும், பேப்பர்லயும், எல்லா கோவில்கள்லயும் சனி பெயர்ச்சி செலிப்ரேட் பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க, பரிகாரம் பண்ணுவாங்க. இனி லைனா எல்லாரும் வந்து சனி பெயர்ச்சி வீடியோ போடுவாங்க. சரிங்களா? அப்போ போன வருஷம் ஆச்சு, அது தப்பான்னு கேட்பாங்க. கிளியரா சொல்றேன், இது வந்து ஒரு கன்ஃபியூஷனான டாபிக். ஆனா நிறுத்தி நிதானமா புரிஞ்சுக்கிட்டோம்னா இது வந்து சூப்பரான ஜோதிடத்துக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ரகசியம். ராசி கட்டத்துல ராசி கட்டம்னு ஒண்ணு இருக்கும், நவாம்ச கட்டம்னு ஒண்ணு இருக்கும், பாவ கட்டம்னு ஒண்ணு இருக்கும். நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். ராசி கட்டத்துல கிரகங்கள் உக்காந்து இருக்கும், நவ கிரகங்களும் உக்காந்துன்னு இருக்கும். ராசி கட்டத்துல டிகிரின்னு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? டிகிரின்னு ஒண்ணு இருக்கும். ஒரு கிரகங்களும் ஒரு டிகிரியில உக்காந்து இருக்கும். அந்த ராசி கட்டத்துல ஒரு கட்டத்துல இப்போ 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் உக்காந்துன்னு இருக்குதுன்னு ராசி கட்டத்துல இருக்கும். பாவ கட்டத்துல போய் பார்த்தா 2ஆம் இடத்துல இல்ல, லக்னத்துல முதல் கட்டத்துல உக்காந்துன்னு இருக்குதுன்னு காட்டும். அந்த பஞ்சாயத்து தான், அந்த பாவ கட்டம் தான் திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் உள்ள வித்தியாசம். எப்படியே திருப்பி சொல்றேன். ராசி கட்டத்துல 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கும். அதே பாவ கட்டத்துக்கு போனீங்கன்னா அந்த டிகிரியை பேஸ் பண்ணி கரெக்டான பொசிஷன்ல அந்த கிரகம் பாவ கட்டத்துல போய் உக்காந்துரும். பாவ கட்டத்துல லக்னத்துல போய் 1ஆம் இடத்துல போய் உக்காந்துரும். அப்போ அந்த கிரகம் எங்க இருக்குதுன்னு நம்ம கணக்கு பண்ணணும், லக்னத்துல இருக்குதுன்னு தான் கணக்கு பண்ணணும். ஆனா ராசி கட்டத்துல 2ல இருக்குது. ரைட்டுங்களா? இந்த ராசி கட்டத்துல 2ல இருக்கிறது பாத்தீங்கன்னா, ராசி கட்டத்துல இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் வாக்கிய பஞ்சாங்கம். இந்த பாவ கட்டம்னு ஒண்ணு இருக்குது பாருங்க, கரெக்டா இந்த இடத்துல அந்த கிரகம் இருக்குதுன்னு சுட்டி காட்டுது பாருங்க, அதுதான் திருக்கணித பஞ்சாங்கம். இதுலதான் இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகுது. அந்த காலத்துல வாக்கிய பஞ்சாங்கம்னு 8000 வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்கள், ரிஷிகள் எப்படி இந்த ஜோதிடத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த காலத்துல நம்மளுக்கு இப்போ இருக்கிற மாதிரி வேலையோ, பெரிய வேலையோ, இல்ல நிறைய ஒரு பிஸியான வாழ்க்கையோ கிடையாது. விவசாயம் இருந்தது, அரசாங்கம் இருந்தது. அரசாங்கத்துல போர் பண்ணுவாங்க, சண்டை வீரர்கள் இருப்பாங்க, விவசாயம் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, வீட்டுல இருப்பாங்க. அதுல நிறைய பேரு கோவிலே கெதின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த காலத்துல ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா கோவில் தான். அப்படி கோவிலேன்னு கெதின்னு இருந்தவங்க, சிவாலயத்துல இருந்தவங்க கோவிலே கெதி, கோவில்லையே படுப்பாங்க, கோவில்லையே இருப்பாங்க, சாமி கும்பிடுவாங்க. அப்படி அந்த கோவில் அந்த ஆன்மீக ஈடுபாடு வளர வளர அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த துறவரம் பூண்டு இறைவன் கிட்ட கனெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆனாங்க. இறைவன் கிட்ட கனெக்ட் ஆன பிறகு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ நீங்க வந்து திடீர்னு ஒரு சாமியாரை பார்த்தா ஏதாவது 4 கேள்வி கேட்பீங்கல்ல.
இப்ப திடீர்னு உங்க முன்னாடி ஒரு சாமி வந்தாங்கன்னா ஏதாவது 4 வரம் கேட்பீங்கல்ல, அப்படி இந்த பிரபஞ்சத்துல இதெல்லாம் ஏன் நடக்குது, நீங்க யாரு, என்ன நடக்குது, ஏன் ஒருத்தர் நல்லா இருக்கான், ஏன் ஒருத்தர் நல்லா இல்லைன்னா கேட்டுன்னு இருக்கும் போது இந்த மாதிரி கடவுள் சொன்ன சாஸ்திரம் தான் ஜோதிட சாஸ்திரம். இறைவனே இறங்கி வந்து அந்த சித்தர்கள், ரிஷிகள், முனிகள் கிட்ட டைரக்டா சொன்ன இன்ஃபர்மேஷன், பார்ப்பா இங்க சனின்னு உங்க ஒருத்தர் இருக்கிறாரு, குருன்னு ஒருத்தர் இங்க இருக்கிறாரு, சூரியன் ஒருத்தர் இருக்கிறாரு, இவங்க கிட்டதான் நான் வேலையை கொடுத்துருக்கேன், இவங்க சுழலும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே அந்த மனித வாழ்க்கையில அந்த மனிதருக்கு நடக்கும். தசாபுக்தின்னு ஒரு பலன் இருக்கு, கோச்சாரம்னு ஒரு பலன் இருக்கு, பெயர்ச்சிகள்னு ஒரு பலன் இருக்கு, சனி பகவானுக்குன்னு சில காரகத்துவங்கள் இருக்கு, குரு பகவானுக்குன்னு சில காரகத்துவங்கள் இருக்குன்னு எல்லா இன்ஃபர்மேஷன் பரம்பொருள் அந்த சித்தர்கள், ரிஷிகள் கிட்ட சொல்றாங்க. அவங்க அதை எழுதுறாங்க. அப்ப எழுதும் போது ஒரு பஞ்சாங்கத்தை உருவாக்குறாங்க. அதுதான் வாக்கிய பஞ்சாங்கம். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2000 வருஷம் நினைக்கிறேன், காளிதாசர்னு ஒரு மிகப்பெரிய சித்தர். அவர் காளி தேவியோடைய மிகப்பெரிய பக்தர். அவர் என்ன பண்றாரு, கோவில்ல உக்காந்துக்குன்னு அந்த காளி தேவி கிட்ட இருந்து வரம் வாங்கி பக்கத்திலேயே அந்த சாமி உக்காந்து இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிருக்குது, பஞ்சாங்கத்துல சேஞ்சஸ் ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு சில மாற்றங்களை பண்றாங்க. பஞ்சாங்கத்துல மாற்றங்களை பண்றாங்க. ஏன் அப்போ வாக்கிய பஞ்சாங்கத்துல 8000 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் அதை கொடுத்தாங்க? இப்போ ஒரு சமீபமா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி காளிதாசர் என்பவர் அந்த காளி தேவி கிட்ட இருந்து இந்த ஜோதிடத்தை வரமாக பெற்று, இன்ஃபர்மேஷனை வரமாக பெற்று அவர் ஒரு திருக்கணிதம்னு ஒண்ணு உருவாக்குறாரு. இது ஏன் இந்த டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, டைம் டிராவல். இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கு, நம்மளும் வாழ்ந்துன்னு இருக்கோம். ஆனா நம்மளை சுத்தி என்னென்ன நடந்துன்னு இருக்குதுன்னு நம்மளுக்கு சத்தியமா தெரியாது. நம்ம பிறந்து எத்தனையோ முறை இந்த பிரபஞ்சம் நிறுத்தப்பட்டிருக்கும், திருப்பி துவக்கப்பட்டிருக்கும். திருவிளையாடல் படம் பார்த்திருக்கிறீங்களா? அந்த காலத்துல இது சிவாஜி நடிச்ச ஒரு படம் இருக்கும். அந்த படத்துல ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டுல இறைவன் சிவபெருமான் உலகத்தை நிப்பாட்டுவார், இந்த பிரபஞ்சத்தோடைய இயக்கத்தை நிப்பாட்டுவார். அது மனிதர்களுக்கெல்லாம் தெரியாது. அது சித்தர்கள், ரிஷிகள், முனிகளுக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனையோ வாட்டி சில சமயங்கள்ல சில கெடுபலன் உலகத்துக்கு தீமையை நடக்கும் போது, உலகத்துக்கு ஏதாவது தீய சக்திகள் வரும்போது, உலகத்தை அந்த மாதிரி சில சமயங்கள்ல அந்த இயக்கத்தை நிப்பாட்டும் போது, இல்ல ஏதாவது இந்த கிரகத்தோடைய சுழற்சியில தாமதமோ கூடுதலோ குறையோ ஏற்படும் போது அந்த கால அளவு மாற்றம் 8000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி லைட்டா மாறிடுச்சு. அந்த மாற்றத்தை பேஸ் பண்ணி தான் திருக்கணிதம்னு பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணாங்க. டைம் எப்பவுமே பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு வால் கிளாக் வாங்கி உங்க வீட்டுல அதை மாட்டி நல்லா புதுசா ஒரு பேட்டரியை போட்டுட்டு 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா, ஒன்னு 5 நிமிஷம் ஸ்லோவா இருக்கும், 5 நிமிஷம் ஃபாஸ்டா இருக்கும். நீங்க என்ன நினைச்சுன்னு இருக்கிறீங்க, நம்ம வால் கிளாக் தப்பா ஓடின்னு இருக்குதுன்னு நினைச்சுன்னு இருக்கிறீங்க. இல்ல, அந்த 5 நிமிஷம் ஃபாஸ்ட் ஸ்லோல நிறைய ரகசியங்கள் இருக்குது. அதெல்லாம் இந்த வீடியோல பேசின்னு இருக்கேன். நிறைய பேருக்கு புரியாது. நான் ஏதோ கட்டுக்கதை சொல்ற மாதிரி இருக்கும். 5 நிமிஷம் ஸ்லோவா போறதுக்கும் 5 நிமிஷம் ஃபாஸ்டா போறதுக்கும் 1008 காரணங்கள் இருக்குது. சில ஊர்ல, வெளிநாட்டுல, இந்த மலேசியா, சிங்கப்பூர்ல டைமையே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா கேட்டு பாருங்க. டைமையே வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப கூட ஒரு 1980 சீரீஸ்ல ஒரு வாட்டி டைமிங்க அட்ஜஸ்ட் பண்ணாங்க. அப்படி ஏன் அட்ஜஸ்ட் பண்றாங்க? இது டைமிங் தப்பா போயினே இருக்குது, நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம்னு அட்ஜஸ்ட் பண்றாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி 8000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது வாக்கிய பஞ்சாங்கம். அதுக்கப்புறம் காளிதாசர் காளி தேவி கிட்ட இந்த பஞ்சாங்கத்துல கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குதுன்னு கரெக்ஷன் பண்றாங்க. அது திருக்கணித பஞ்சாங்கம். ரெண்டுமே ஜோதிடம் தான், ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான், ரெண்டுமே ஒரே ஜோதிடம், ரெண்டுமே ஒரே பலனை தான் கொடுக்க போகுது. சரி, ஓகே. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ராசி கட்டம் என்பது வாக்கிய பஞ்சாங்கம். பாவ கட்டத்துல இன்னும் துல்லியமா இருக்கும். இன்னும் துல்லியமா இருக்கிறது பாவ கட்டம் திருக்கணித பஞ்சாங்கம். சரிங்களா? சில ஜோதிடர்கள் அப்படியே வாக்கிய பஞ்சாங்கம் தான் கரெக்ட்னு அடிச்சு சொல்லுவாங்க, கோவப்படுவாங்க. திருக்கணிதெல்லாம் ஒரு பஞ்சாங்கமான்னு கேட்பாங்க. ஏன்னு நான் சொல்றேன்.
அவங்களுடைய ஜாதகத்துல அந்த வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் தான் கரெக்டா அனைத்து பலன்களும் நடக்கும். சோ அப்ப அவங்க எதை நம்புவாங்க? அதை தான் நம்புவாங்க. வாக்கிய பஞ்சாங்கம் கரெக்ட்னு சொல்ற எல்லா ஜோதிடர்களும் அவங்க ஜாதகம், அவங்க வீட்டுல இருக்கிற அவங்க மனைவி, அம்மா, அப்பா, குழந்தைங்களுடைய ஜாதகத்துல அந்த கரெக்டா அதெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் நடக்கும். ஸோ அதுதான் கரெக்ட்னு அதை பிடிப்பாங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ற அஸ்ட்ராலஜர் அவங்களுடைய ஜாதகத்துல எது கரெக்டா இருக்குதோ, எல்லா ஜோதிடரும் வாக்கிய பஞ்சாங்கம் யூஸ் பண்ற ஜோதிடரும் திருக்கணிதத்தை போட்டு பார்த்திருப்பாங்க. திருக்கணிதம் யூஸ் பண்ற ஜோதிடரும் வாக்கியத்தை போட்டு பார்த்திருப்பாங்க. அப்போ சோ இதுதான் கரெக்டா இருக்குது, இதுதான் கரெக்டா நம்மளுக்கு பலன் நடக்குது, இதுதான் பக்காவா இருக்குதுன்னு அதை பிடிப்பாங்க. இப்ப நானு திருக்கணிதம் பஞ்சாங்கம் பார்க்கக்கூடிய அஸ்ட்ராலஜர். என் ஜாதகத்தை வாக்கிய பஞ்சாங்கத்துல போட்டீங்கன்னா கரெக்டா அந்த ராசி கட்டம் பக்காவா இருக்கும். பக்காவா இருக்கும். நியாயமா நானே வாக்கிய பஞ்சாங்கம் தான், வாக்கிய பஞ்சாங்கத்துல தான் ஜாதகமே பார்க்கணும். ஏன்னா என் ஜாதகம் வாக்கிய பஞ்சாங்கத்துல போட்டா கரெக்டா வரும். அப்ப திருக்கணிதத்துல போட்டா கரெக்டா வராதா சார்னா சொல்றேன். திருக்கணிதத்துல கிரகங்கள் பார்க்கறதுக்கு டிகிரில அட்ஜஸ்ட் ஆயிடும். பாவத்துல பார்த்தா அந்த வாக்கியத்துல இருக்கிற கரெக்ட் இங்க பாவத்துல வந்துடும். திருப்பி சொல்றேன், என் ஜாதகத்தை திருக்கணித முறை பிரகாரம் போட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஏன்னா கொஞ்சம் மாறி இருக்கும், டிகிரியில கொஞ்சம் மாறி இருக்கும், பார்த்த உடனே புரியாது. அதையே நீங்க பாவ கட்டத்துல போட்டீங்கன்னா கரெக்டா வந்துடும். பாவ கட்டத்தை வச்சு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பலன் பக்காவா இருக்கிற மாதிரி உங்க கண்ணுக்கு வந்துடும். அதே வாக்கிய பஞ்சாங்கத்துல போட்டீங்கன்னா பக்காவா அந்த பாவ கட்டத்துல இருக்கிற மாதிரியே இங்க வந்துடும். ஓகேங்களா? அப்படி அந்த ராசி கட்டத்திலேயே அது வந்துடும். அப்புறம் ஏன் சார் நீங்க வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ண வேண்டியதானே சார், நீங்க ஏன் சார் திருக்கணிதத்தை ஃபாலோ பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, 100ல ஒரு 100 ஜாதகம் பாக்குறோம்னு வைங்களேன், 100 ஜாதகத்துக்கும் திருக்கணிதத்தின் முறை பிரகாரம் பார்த்தோம்னா பக்காவா பலன் வந்துடும். ஆனா வாக்கிய பஞ்சாங்கத்துல ஒரு 100 ஜாதகம் பாத்தீங்கன்னா 30 ஜாதகம் எரர் வரும், தப்பா பலன் வரும். அதனாலதான் என் ஜாதகமே வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ராசி கட்டத்துல கரெக்டா வந்தாலும் அதை நான் பின்பற்றாம திருக்கணித முறை பிரகாரம் வருகின்ற பஞ்சாங்கத்தை நான் ஃபாலோ பண்றேன். அதை தான் நான் மக்களுக்கு பாக்குறேன். ஏன்னா 100 பேரோட ஜாதகத்தை ஜெனரேட் பண்ணிட்டு கரெக்டா டிகிரியையும் பாவ கட்டத்தையும் நவாம்ச கட்டத்தையும் பார்த்தா பலனை துல்லியமா வெளியே எடுக்கலாம். ஆனா வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் 70 ஜாதகம் வந்துடும், கரெக்டா பலன் வந்துடும். 30 ஜாதகம் பலன் தப்பாவும். நீங்க நிறைய பேர் வாக்கிய பஞ்சாங்கம் பாக்குற ஜோசியர்கிட்ட போய் திருமண பொருத்தம் பார்த்துதான் ஃபெயிலியர் ஆகுறீங்க. தோஷம் இருந்தாலும் ஃபெயிலியர் ஆகும். எந்த ஜோதிடராலையும் அதை மாத்த முடியாது. தலையெழுத்தை எந்த ஜோதிடராலையும் மாத்த முடியாது. ஆனால் எனக்கு வர எனக்கு வந்த திருமணம் ஃபெயிலியர் ஆகி வந்த ஜாதகம் எல்லாமே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜாதகத்தை எல்லாத்தையுமே போட்டா கிரகம் மாறி இருக்கும். ஏன்னா வாக்கியம் பிரகாரம் ஜாதகம் எழுதி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு பொருத்தம் பார்ப்பாங்க. திருக்கணிதத்துல பார்த்தா தப்பா இருக்கும், அப்ப பொருந்தவே பொருந்தாது. இதுதான் கான்செப்ட். வாக்கிய பஞ்சாங்கத்துல 100 ஜாதகம் போட்டீங்கன்னா 70 ஜாதகத்துக்கு பலன் கரெக்டா வந்துடும். திருக்கணிதம் பஞ்சாங்கத்துல 100 ஜாதகத்தை போட்டீங்கன்னா 100 ஜாதகமும் பலன் கரெக்டா வரும். அதனாலதான் நாங்க திருக்கணிதத்தை ஃபாலோ பண்றோம். என் ஜாதகம் வாக்கிய பிரகாரம் கரெக்டா இருந்தாலும் திருக்கணிதத்துல நீங்க ராசி கட்டத்தை பார்த்துட்டு பாவ கட்டத்தை பார்க்க தானே போறீங்க. பாவ கட்டத்தை மறைச்சியா வச்சுன்னு இருக்க போறீங்க, அதையும் பார்க்க தானே போறேன், நவாம்சத்தையும் பார்க்க தானே போறேன். அப்ப அதுல பாவ கட்டத்துல வந்துடும். இதுதாங்க கான்செப்ட். சரி சார், ஏன் கோவில்ல திருக்கணிதத்துல கொண்டாட மாட்டாங்க, பூஜை பண்ண மாட்டாங்க? ஏன் நியூஸ் சேனல்ல, பத்திரிகையில, எல்லா யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வர மாட்டேங்குது? வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு ஏன் வருதுன்னா, 8000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜோதிடத்தை கண்டுபிடிச்சவங்க அதை கோவில் எழுதி வச்சுட்டாங்க. கோவில் எத்தனை மணிக்கு திறக்கணும், எத்தனை மணிக்கு மூடணும், எத்தனை மணிக்கு சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும், என்னென்ன பொருளை போட்டு அபிஷேகம் பண்ணணும், எப்போ பஞ்சாங்கம், எப்போ பௌர்ணமி, என்னைக்கு அமாவாசை, எல்லாத்தையும் 8000 வருஷத்துக்கு முன்னாடியே செட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் மாத்த மாட்டாங்க.
நடுவுல 1000 மாற்றங்கள் வந்தாலும் மாத்த மாட்டாங்க. புரியுதுங்களா? ஒரு நடிகை சிவபெருமானுக்கு ஏன் பால் அபிஷேகம் பண்றீங்க, அதை எடுத்துன்னு போய் ஏழைக்கு கொடுங்கன்னு சொல்லி மீடியால இந்த இந்த யூடியூப் இதுலலாம் செம்மையா அவங்கள போட்டு வச்சு கிளின்னு கிழிச்சாங்க. அந்த சிவபெருமானுக்கு அந்த சிவபெருமான் சிலையில ஏன் பால் ஊத்துறோன்ற ஏன் அந்த பால் அபிஷேகம் பண்றோன்ற அந்த பேசிக் நாலேஜே இல்லாம, அதுக்குள்ள எவ்வளவு பெரிய விஞ்ஞானம் இருக்குதுன்ற அந்த ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாம அந்த ஒரு நடிகை ஜோதிகா அந்த நடிகை ப்ரொடக்ஷன் பண்ண படத்தையும் எல்லாரும் நிராகரிச்சாங்க. அவங்க ஹஸ்பண்ட் நடிச்ச படத்தையும் எல்லாரும் நிராகரிச்சாங்க. எதுக்கு சிவபெருமானுக்கு போய் பால் ஊத்தின்னு இருக்கிறீங்க? லிட்டரா அந்த அம்மா ஒரு கோயிலுக்கு போனாங்களாம், லிட்டரா பால் ஊத்தினாங்களாம். அவர் மேல ஊத்துற பாலை ஏழை குழந்தைகளுக்கு ஏன் கொடுக்க கூடாது? ஏழை குழந்தைகளுக்கு பால் கொடுக்கணும்ன்றது உங்க கருத்து, ரொம்ப சந்தோஷம், வரவேற்கத்தக்கது. ஆனா அவர் மேல ஏன், சிவபெருமான் மேல ஏன் நீங்க பால் ஊத்துறீங்கன்னு கேட்டதுதான் தப்பு. இன்னி வரைக்கும் அவங்களுடைய எந்த படத்துக்கும் நான் போறது கிடையாது, பாக்குறதும் கிடையாது. ரைட்டுங்களா? எல்லாரும் மக்கள் அதை டிவில எல்லாம் இந்த யூடியூப் இந்த கமெண்ட்ஸ்ல எல்லாம் புறக்கணிக்கிறது நல்லா கிளீனா தெரியுது. சோ கோவில்ல அந்த காலத்துல கண்டுபிடிச்ச ஒரு விஷயமும் மகத்துவமான விஷயம். அதை அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணின்னு வராங்க. அதை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். வாக்கிய பஞ்சாங்கம் 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி இரவு நடக்குது. சரி, இப்போ மக்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கும். சார், திருக்கணித பஞ்சாங்கம் 2025 மார்ச் மாசம் முடிஞ்சதுன்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு இன்னும் அந்த ஜென்ம சனி முடிஞ்ச ஃபீலே இல்லையே. ஏன்? எனக்கு வாக்கிய பஞ்சாங்கம் முறை பிரகாரம் நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி நடந்தாதான் எனக்கு ஜென்ம சனி முடிஞ்ச ஃபீல் இருக்குது. அப்போ வாக்கியம் தானே கரெக்ட் அப்படின்னு கேட்பீங்க. கரெக்ட். ஏன் நான் சொல்றேன், எல்லா ராசியிலையும் 30 டிகிரி இருக்கு. எல்லா ராசிக்கும் 30, மகர ராசிக்கும் 30 டிகிரி இருக்கு, கும்ப ராசிக்கும் 30 டிகிரி இருக்கு, மீன ராசிக்கும் 30 டிகிரி இருக்கு. இந்த கும்பராசி, ஒரு உதாரணத்துக்கு கும்பராசி எடுப்போம். இந்த கும்பராசியில 21 டிகிரி வரைக்கும் பிறந்தவங்களுக்கு திருக்கணித முறை பிரகாரம் நடக்கக்கூடிய பெயர்ச்சி கரெக்டா வரும். 22 டிகிரியில இருந்து 30 டிகிரி வரைக்கும் பிறக்கக்கூடிய மனிதர்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் சனி பெயர்ச்சி கரெக்டா இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய ரகசியம். இத ஆழமா போய் எந்த ஜோதிடரும் போய் பார்க்கல. நான் தான் தடவை இந்த யூடியூப்ல இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் சொல்றேன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ராசி என்பது 30 டிகிரி இருக்கும். அந்த ராசியில நீங்க எந்த ராசியில வேணா பிறந்திருக்கலாம். அந்த 30 டிகிரியில 21 டிகிரிக்குள்ள பிறந்தவங்க, 1ல இருந்து 21 டிகிரிக்குள்ள பிறந்தவங்களுக்கு திருக்கணிதத்தின் முறை பிரகாரம் நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி பக்காவா இருக்கும், கரெக்டா இருக்கும், துல்லியமா இருக்கும். 22 டிகிரியில இருந்து 30 டிகிரி வரைக்கும் பிறக்கிறவங்க, 29 டிகிரி வரைக்கும் பிறக்கிறவங்க வாக்கிய பஞ்சாங்கத்தின் முறை பிரகாரம் வரக்கூடிய சனி பெயர்ச்சி தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உங்களுக்கு சார் எனக்கு டிகிரி எல்லாம் தெரியாது, ஆனா நான் என்ன நட்சத்திரம் என்ன பாதம்னு எனக்கு தெரியும் சொல்றேன். இப்போ கும்பராசின்னு வச்சுப்போம். கும்பராசிக்கு கடைசி 3 பாதம் வாக்கிய பஞ்சாங்கம் கரெக்டா இருக்கும். சனி பெயர்ச்சி ஜென்ம சனி முடியறது கரெக்டா இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற சதய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு திருக்கணிதம் தான் கரெக்டா இருக்கும். இந்த பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசியில பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3 பாதம், அதாவது ஒரு ராசிக்கும் கடைசி வருகின்ற 3 பாதம். நீங்க இது ஒரு கூகுள்ல போட்டாலே வந்துடும், அட்டவணை வந்துடும். ராசி நட்சத்திரம் பாவம் அட்டவணைன்னு போடுங்க, வந்துடும். ரைட்டுங்களா? கடைசி 3 பாதம். இப்ப கும்பராசியோடைய கடைசி 3 பாதம் பூரட்டாதி 1ஆம் பாதம், பூரட்டாதி 2ஆம் பாதம், பூரட்டாதி 3ஆம் பாதம். சரிங்களா? இந்த 3 பாதம்க்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி கரெக்டா இருக்கும். இதுக்கு முன்னாடி வாங்க, அவிட்டம் 3ஆம் பாதம், அவிட்டம் 4ஆம் பாதம், சதயம் 1ஆம் பாதம், சதயம் 2ஆம் பாதம், சதயம் 3ஆம் பாதம், சதயம் 4ஆம் பாதத்துக்கும்
திருக்கணிதத்தின் முறை பிரகாரம் வருகின்ற சனி பெயர்ச்சி கரெக்டா இருக்கும். இப்போ திருக்கணிதத்தின் முறை பிரகாரம் வருகின்ற சனி பெயர்ச்சி போன வருஷம் மார்ச் மாசமே முடிஞ்சிருச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் வக்ரமானதால சில பலன் லேட் ஆச்சு. அது எப்பவாச்சும் ஒரு வாட்டி நடக்கும், அது எல்லா டைம் நம்ம யூஸ் பண்ண முடியாது, கரெக்டா வராது. சோ இந்த 9 பாதங்கள்ல 6 பாதம் முதல் 6 பாதங்கள் திருக்கணிதத்தின் பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பெயர்ச்சி கரெக்டா இருக்கும். கடைசி 3 பாதம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் கரெக்டா இருக்கும். அப்படியே நம்ம மீன ராசிக்கு வருவோம். முதல் 6 பாதங்கள் திருக்கணித முறை பிரகாரம் கரெக்டா இருக்கும். கடைசி 3 பாதம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் கரெக்டா இருக்கும். புரியுதுங்களா? இதுல வேற வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் வருகின்ற சனி பயிற்சி ஒரு வருஷம் பார்த்தா 4 மாசம் டிஃபரன்ஸ்ல வரும், ஒரு வருஷம் பார்த்தா 6 மாசம் டிஃபரன்ஸ்ல வரும், ஒரு வருஷம் பார்த்தா 7 மாசம் டிஃபரன்ஸ்ல வரும், ஒரு வருஷம் பார்த்தா 1 வருஷம் டிஃபரன்ஸ்ல வரும். இப்ப நான் சொல்ற டேட்டா இந்த சனி பயிற்சிக்கு தான் நான் சொல்ற டேட்டா இந்த சனி பயிற்சிக்கு 3 பாதம் டிஃபரன்ஸ் வருது. புரியுதுங்களா? இது மாறும். இதுதான் இந்த கால அளவை கொண்டு மாறும். பேசிக்கா எல்லாத்துக்குமே பொருந்தும். சம்டைம்ஸ் இது 2 பாதமா மாறும், சம்டைம்ஸ் இது 3 பாதமா வரும். வேரியேஷன் இந்த 2 பாதம் 3 பாதத்துக்குள்ளதான் நடக்கும். புரியுதுங்களா? இப்போதான் இந்த ராசி கட்டம் பாவ கட்டம்ன்றது கோச்சாரத்திலையும் வருது. இப்ப நம்ம ஜாதகத்திலேயே பாருங்க, ராசி கட்டம் மட்டும் கிடையாது, பக்கத்திலேயே நவாம்ச கட்டம் இருக்கும், அதுக்கு பக்கத்திலேயே பாவ கட்டம் இருக்கும். புரியுதுங்களா? இந்த டிஃபரன்ஸ் தான் அங்க. பாவ கட்டத்துல துல்லியமா இருக்கும். கிரகம் இங்கதான்ப்பா இருக்குதுன்றத துல்லியமா காட்டுறதுக்கு ஒரு கிரகம். அப்புறம் அதை ஃபர்ஸ்ட் வைக்கலாமே, ஏன் ராசியை வைக்க கூடாதுன்னா அந்த மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காரகத்துவம் ஆதிபத்தியத்தை வெளில எடுக்கணும். அதுக்குதான் ராசி கட்டம். ராசி கட்டம் தான் முதன்மையானது. அந்த கிரகம் துல்லியமா இருக்குது எங்க இருக்குதுன்றத பாக்குறதுக்கு அது நெக்ஸ்ட் ஸ்டெப் தான். அந்த கிரகம் குரு வீட்டுல உட்காந்துன்னு இருக்கா, சனி வீட்டுல உட்காந்துன்னு இருக்குதான்றதுதான் பலன். அதுதான் முக்கியமான பலன். அதுக்கப்புறம் பாவ கட்டத்துல சனி வீட்டுக்கு போனா அது வேற பலன். அதனாலதான் சித்தல்கள், ரிஷிகள், முனிகள் பாவ கட்டத்தை ஃபர்ஸ்ட்ல வச்சுட்டு ராசி கட்டத்தை தேர்ட்ல வைக்கல. ராசி கட்டத்தை ஏன் ஃபர்ஸ்ட்ல வச்சாங்கன்னா அது முக்கியமானது. புரியுதுங்களா? ஒரு டிஃபரன்ஸுக்காக திருக்கணிதம், வாக்கிய பஞ்சாங்கம், ராசி கட்டம், பாவ கட்டம் சொன்னேன். ஏன் அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். புரியுதுங்களா? சோ இந்த கடைசி இந்த 3 பாதம், இப்போ இந்த கும்பராசிக்கு இருக்கக்கூடிய கடைசி 3 பாதம் வாக்கிய பஞ்சாங்கம் சனி பயிற்சி நடக்கும் போதுதான் அந்த ஜென்ம சனி முடிஞ்ச அந்த ஆத்ம நிம்மதி கிடைக்கும். ஜென்ம சனி முடிஞ்சு போச்சுன்றதை எப்படி ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம் இருக்கும், மிகப்பெரிய போராட்டம் இருக்கும், மனம் அப்படியே அலைப்பாயும். அப்படியே நம்மளாம் ஒன்னுத்துக்குமே உடவாத ஒரு மனிதர்னு நம்மளையே நம்ப வச்சிருப்பார் சனி பகவான். நம்மளாம் ஒன்னுத்துக்குமே உதவாதவங்க, நம்மளாம் அதிர்ஷ்டமே இல்லாதவங்க, நம்மளாம் ரொம்ப தத்திரம் குடிச்சவங்க நம்ப வச்சிருப்பார். ஏன்னா கடந்த காலத்துல, கடந்த 6 வருஷத்துல அவர் செய்த சம்பவம், 6 வருஷம்ன்றது ஒரு லாங் பீரியட். ஒரு மனுஷனுக்கு 6 வருஷமும் நல்லதே நடக்கலன்னா அந்த மனுஷன் ஒரு முடிவுக்கு வந்துருவான், நம்மளாம் வேஸ்ட். அந்த மனிதனோ 7.5 சனி, ஜென்ம சனியில அந்த மனிதனுடைய திறமைகள் உடைக்கப்பட்டிருக்கும், அந்த மனிதனுடைய பவர் உடைக்கப்பட்டிருக்கும், அந்த மனிதனுடைய சொத்து, சுகம், படிப்பு, வேலை, காசு, கீசு எல்லாத்திலையும் கை வச்சிருப்பாரு. எது பெருசுன்னு அந்த மனுஷன் நினைச்சுன்னு இருந்தானோ அதுல எல்லாத்திலையும் கை வச்சு, பார் ஒண்ணுமே இல்ல பாரு, நீ இதுக்கா இவ்வளவு ஆடனன்னு காட்டுவார். பாத்தியா, எல்லாத்தையும் நான் காலி பண்ணி காட்டணும் பாத்தியா, சில வருஷத்துல ஒண்ணுமே இல்ல பாரு, இதுக்கா இவ்வளவு ஆட்டம்ன்றத காட்டுறார். இறந்த பிறகு எதுவுமே எப்படி கூட வராதோ எதுவுமே வராது. ஒரு பெண்ணு கூட வராது, பெண்ணு கூட போட்டுனுக்கிற ட்ரெஸ் கூட வராது. எப்படி இறந்த பிறகு ஒண்ணுமே நம்ம கூட வராதோ அத ஜென்ம சனியில அவர் காட்டுறார். சோ அந்த ஜென்ம சனியில வேலை இழப்பு, பணப்பிரச்சனை, தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, விவாகரத்து, குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அந்த மனசனை அப்படியே டிப்ரெஷனுக்குள்ள எடுத்துன்னு போய் உட்கார வச்சு, அப்படியே அந்த ஜென்ம சனி முடிஞ்ச பிறகு அந்த டிப்ரெஷன் அப்படியே ரிலீஸ் ஆகும். அந்த மன அழுத்தம், மன குழப்பம், அந்த ஒரு விரக்தி, செத்துடலான்னு இருக்குதுன்றத ஜென்ம சனியில சொல்லுவாங்க, பாத சனியில சொல்ல மாட்டாங்க.
அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து ரிலீஃப் ஆகிறது உங்களுக்கு கிளீனா பட்டவர்த்தனமா தெரியும். உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்யும் போது உங்களுக்கு கிளீனா தெரியும்பா, ரொம்ப டென்ஷனா இருந்தோம் போன மாசம் வரைக்கும், இந்த மாசத்துல இருந்து ஏதோ எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம், பிரச்சனை இருக்குது, கடன் இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஆனா சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற அந்த தைரியம் ஜென்மசனி முடிஞ்ச பிறகு வரும். இப்போ இந்த ராசி, இந்த கும்ப ராசிக்கும் மீன ராசிக்கும் தான் இப்ப பஞ்சாயத்து. ஏன்னா கும்ப ராசியில இருந்து சனி பகவான் மீன ராசிக்கு போயிட்டாரு. திருக்கணிதத்தின் முறை பிரகாரம் டைரக்டா டிகிரி வச்சு பாத்தீங்கன்னா போயிட்டாரு. போன வருஷம் நீங்க வானத்துல திருக்கணிதம் மாறும் போது, பஞ்சாங்கம் மாறும் போது, சனி பயிற்சி ஆகும் போது வானத்துல நீங்க பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்துட்டார். ஏன் சார் ஒரு வருஷம் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நடுவுல ஒரு 6 மாசம் வக்ரம் ஆயிட்டாரு. போனவர் திருப்பி 6 மாசம் இப்படி ரிவர்ஸ்ல வந்துட்டாரு. சோ வானத்துல ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்குது. இதனாலதான் சில பேர் வாக்கிய பஞ்சாங்கத்தை புடிச்சுன்னு இருக்கிறாங்க, சில பேர் திருக்கணிதத்தை புடிச்சுன்னு இருக்கிறாங்க. ஒரு ஜோதிடர் வாக்கிய பஞ்சாங்கத்துல ஒரு ஜாதகம் கரெக்டா இருக்கும், இதுதான் கரெக்ட்னு பிடிப்பாரு. அவர் எதை பார்த்தாரோ அதை தானே நம்புவாரு. அவர் யானையை பார்த்தாரு, யானையை தான் பார்த்தேன்னு அடிச்சுதான் சொல்லுவாரு. திருக்கணிதத்தை பார்த்தவங்க புளிய பார்த்திருப்பாங்க, புளிய தான் பார்த்தேன்னு அடிச்சு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதாவது இதுவா அதுவான்னு ஒரு பக்கம் சாராம அறிவை யூஸ் பண்ணி என்ன பிரச்சனைன்றத பொதுவா நின்னு ஜட்ஜ் மாதிரி நின்னு பார்த்தா எங்க பிரச்சனைன்னு தெரியும். எப்படி நம்ம ஜாதகத்துல ராசி கட்டம் பாவ கட்டம்னு இருக்குதோ அதே தான் வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம். ரெண்டுமே கரெக்ட் தான், ரெண்டுமே ஜோதிடம் தான், ரெண்டுமே பலன் தான் சொல்லுது. ஓகேங்களா? அந்த காலத்துல சொன்னாங்கன்னு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பூஜை பண்றாங்க, பண்ணட்டும், நல்லது, அதை ஃபாலோ பண்ணட்டும். அதையும் மாத்தணும், நானே மாத்த வேணான்னு அதுலயே அப்படியே அந்த ஃபார்முலா அப்படியே தொடர்ந்து போட்டோம். பால் வச்சு அபிஷேகம் பண்றாங்க, தயிர் வச்சு அபிஷேகம் பண்றாங்க, பன்னீர் வச்சு அபிஷேகம் பண்றாங்க, சந்தனம் வச்சு அபிஷேகம் பண்றாங்க. ஏன் அபிஷேகம் பண்றாங்கன்னு தெரியுமா? சும்மாவை எடுத்து ஊத்தின்னு இருக்கோம், அதுக்குள்ள அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்குது. அது தெரிஞ்சா அதை பத்தி பேசணும், தெரியலன்னா பேசாம போயிடணும். இப்ப நான் போய் மெடிக்கலை பத்தி பேச முடியுமா? எனக்கு டாக்டரை பத்தி தெரியுமா? ஆனா டாக்டர் ஜோதிடம் பொய்ன்னு பேசின்னு இருப்பாங்க. டாக்டருங்க ஜோதிடம் பொய்ன்னு பேசின்னு இருப்பாங்க. ஏன்னா இத படிச்சா நீங்க பேசலாம். இத படிச்சுட்டு கத்துக்கிட்டு 4 பேருக்கு பலனை பார்த்துட்டு இது பொய்ன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். கரெக்டுங்களா? சோ இப்படிதான் இந்த வாக்கியம், திருக்கணிதம், பஞ்சாங்கத்துல வேரியேஷன் இருக்குது. நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கடைசி ஒரு ராசியில இருக்கிற கடைசி 3 பாதம் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு பொருந்திரும். அந்த பயிற்சி ஆன பிறகுதான் கரெக்ட்ன்ற மாதிரி தோணும். ரைட்டுங்களா? எல்லா ராசிக்குமே 2 பாதம் இல்ல 3 பாதம் உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இப்ப பாருங்க, மீன ராசிக்கு இப்ப ஜென்ம சனி போயின்னு இருக்குது. ரைட்டுங்களா? இந்த கடைசி 3 பாதம், ரேவதி 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். திருப்பி சொல்றேன், ரேவதி 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். திருக்கணிதத்தின் முறை பிரகாரம் சனி பெயர்ச்சி ஆனாலும், மீன ராசிக்கு ஜென்ம சனி முடிஞ்சாலும் 6 மாசம் 7 மாசம் கழிச்சு வருகின்ற வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பெயர்ச்சி முடிஞ்சாதான் அந்த 3 பாதங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும். திருப்பி சொல்றேன், இப்போ 2028 பிப்ரவரி மாசம் திருக்கணிதத்தின் முறை பிரகாரம் சனி பெயர்ச்சி நடக்கும். அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு வாக்கியம் நடக்கும், வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பெயர்ச்சி நடக்கும். அப்பதான் ரேவதி 2, 3, 4க்கு ஜென்ம சனி முடிஞ்ச ஃபீலிங் இருக்கும். இது ஒரு வாட்டியும் மாறும். ஒரு வாட்டி சனி பகவான் பயிற்சி ஆகும் போதும் மாறும். ஏன் சார் அவர் கரெக்டா 2.5 வருஷத்துக்கு பயிற்சி ஆக மாட்டேங்கிறாரு? அவர் வானத்துல ஏகப்பட்ட தடைகளை பாக்குறாரு, ஏகப்பட்ட புவியீர்ப்பு சக்தியை பாக்குறாரு. எல்லாத்துக்கும் மேல அவருக்கு மேல இருந்து ஆர்டர் வருது, நீ ஸ்லோவா போன்னு ஆர்டர் வருது, ஃபாஸ்டா போன்னு அவருக்கு ஆர்டர் வருது. அதுதான் மேல இருந்து ஒருத்தர் இயக்கிட்டு இருக்காங்க. அவரை தான் நம்ம பரம்பொருள்னு சொல்றோம். அததான் ஜோதிட சாஸ்திரத்துல சிவ ரூபத்துல வணங்குறோம். அவ்வளவுதான். ஏன் ஒரு கிரகம் இப்போ இன்னைக்கு நம்மளுக்கு 24 ஹவர்ஸ் கரெக்டா இருக்குது இல்ல? காலையில 6 மணில இருந்து மறுநாள் காலைல 6 மணி வரைக்கும் டைம் கரெக்டா போகுது இல்ல? ஆனா வானத்துல இந்த கிரகங்கள் ஏன் போக மாட்டேங்குது? மேல இருந்து ஆர்டர் கொடுக்குறவங்க நீ ஸ்லோவா போன்றாங்க, ஃபாஸ்டா போன்றாங்க. ஏன் ஸ்லோவா போக சொல்றாங்க, ஏன் ஃபாஸ்டா போக சொல்றாங்க? இந்த உலகத்துல சில நிகழ்வுகளை நிகழ்த்தணும்னு அவங்க ஆப்ரேட் பண்றாங்க. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, நீங்க தானே ஆப்ரேட் பண்றீங்க. நீங்க ஒரு குடும்பம் நடத்துறீங்க, நீங்க தானே ஆப்ரேட் பண்றீங்க. நீங்க ஒரு
ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா நீங்க தானே உங்க கிச்சன் ஆப்ரேட் பண்றீங்க. அப்போ இந்த உலகம்னு இருந்தா அதை ஆப்ரேட் பண்றதுக்கு ஒருத்தர் இருப்பார்ல, அதை செயல்படுறது, அதை இயக்கிறதுக்கு கிரகங்கள், புவியீர்ப்பு சக்தி, பஞ்சபூதங்கள்னு இருக்கும்ல. அவ்வளவுதான். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இந்த பதிவுல வாக்கிய பஞ்சாங்கம் என்றால் என்ன, திருக்கணித பஞ்சாங்கம் என்றால் என்ன, வேரியேஷன் என்ன, பெயர்ச்சி என்ன எல்லாம் பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம்.